வெல்கம் பேக் கைஸ். நம்ம டே 16ல் இருக்கோம். இப்போ டே டைமில் ப்ராக்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நான் டே டைமில் எந்த மைண்ட் செட் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்? கான்ஷியஸ் ப்ராக்டிஸும் பார்த்தாச்சு, சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராக்டிஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து அட்ஜஸ்ட் பண்ண போகிற விஷயம், டே டைமில் நம்ம எப்படி இருக்கோம், அப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கா, இல்லை நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோமா? ஸோ 15 நாள் நம்ம பண்ணிட்டோம், ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட இந்த மெசேஜ் வந்துச்சா வரலையா, அவுட்டர் வேர்ல்டில் சேஞ்சஸ் தெரியுதா இல்லையா, ஹெல்த்தில் சேஞ்சஸ் தெரியுதா இல்லையா, இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிடுறோமா? இல்லை இது எனக்கு எப்போ நடக்கும், 21 நாளுக்கு அப்புறம் நடக்குமா, 61 நாளுக்கு அப்புறம் நடக்குமா, எப்படி நடக்கும், இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு ரூல் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ண மாட்டோம், நம்ம யார் அப்படின்றதான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள், அந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னா அது இன்னும் அந்த கார் எனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ கிடைக்காத வைப்ரேஷனில் நான் இருப்பேன். அப்போ எந்த வைப்ரேஷன் நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ கிடைக்காத வைப்ரேஷன் நான் கொடுத்தேன்னா அந்த கார் கிடைக்காம போகிறதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதுதான் என்னோடய லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அப்படி ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த வைப்ரேஷனில் இருப்பேன். அப்போ இந்த வைப்ரேஷனை கொடுத்தா அந்த கார் என்கிட்ட இருக்குன்ற வைப்ரேஷன் படி அந்த கார் என்னை நோக்கி வர்றதுக்கு, அந்த கார் நான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன நடக்கணுமோ அது எல்லாமே என்ன ஆகும்னா என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற கேள்வி கேட்டாலே அது இன்னும் நடக்கலைன்ற வைப்ரேஷனுக்கு போயிடுவோம். அப்போ இந்த வைப்ரேஷன் நம்ம வெளியே கொடுத்தோம்னா இன்னும் நடக்கலை அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம திரும்ப 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 நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை, இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு கேள்வியும் நம்ம கேட்கக்கூடாது. ஸோ கேட்காம ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி நடந்துச்சு மைண்ட் செட்டில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டே டைமில் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷனும் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் 1000 வழி இருக்குது. எப்படி வேணாலும் அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். இப்படி கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரலாம், வேறு எப்படி வேணால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு வரலாம். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அவங்க என்னை வெறுத்துட்டாங்க, அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, எப்படி அவங்க எனக்கு கிடைப்பாங்க? யூனிவர்ஸுக்கு 1000 வழி இருக்குது. எப்படி வேணாலும் அந்த பர்சனுக்கு உங்களை திரும்ப பிடிச்சி திரும்ப வருவாங்க. ஆனால் அதை நம்ம யோசிக்கக்கூடாது. இப்படி தான் வருவாங்க, அப்படி தான் வருவாங்கன்னு வே செட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம யூனிவர்ஸை லிமிட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அப்படி எதுவும் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட்டோட இது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலோட உங்கள் டே டைமை நீங்கள் லிவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து டே 17ல் மீட் பண்ணலாம்.